படித்தா தான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நமக்குள்ள வரும். இப்போ ஒரு கமல் சார்கிட்ட போய் 3 மணி நேரம் கதை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு தெரியல. உண்மை ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் இவனுக்கு ஏதோ விஷயம் தெரியும், கதையும் சொல்கிறான், நல்லா டைரக்ட் பண்ணுவான் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கும் கிடைக்கும். ஸோ இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ். ஹார்ட் ஒர்க். ஸோ வந்து ஆனால் நீங்கள் படம் பார்க்க ஈஸியாக சொல்லிடுறீங்க. கேவலமாக தான் சொல்லணும். சேம் டைம் கொஞ்சம் யூஸ் பண்ணி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. சார் தாமரை மேமே ஏன் சார் உங்களுக்கு ரிலீசிஸ்டாக இருக்காங்க? எப்பவுமே எல்லா படத்துக்கும் ஏன் தாமரை மேமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? எல்லா படத்தையும் தாமரை ஒர்க் பண்ண ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. எனக்கு அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க லிரிக்ஸில். ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து அவங்களோட உட்காருவாங்க. ஸோ ஒருத்தரோட கம்ஃபர்ட் லெவல் இருக்கும்போது அதெல்லாம் டிடிவி என்னோட கதை இல்லைங்க. நடேசி ராயோட கதை இல்லை. படம் ஃபுல்லாக இங்கிலீஷ் இல்லை அப்படிங்க எல்லாத்தையும் கார்த்திக் என் பேர் வைக்கிறாங்க. எல்லாம் எல்லாம் கார்த்திக்கிறாரு. தமிழ் படம் தமிழ் முக்கியத்துவம் தமிழ் யாருமே பேசுறது இல்லையா? எல்லாமே கார்த்திக் தான். சொல்றாங்கல்ல எல்லாத்தையுமே. Sir, why do you choose the name? விண்ணை தாண்டி வருவார் ஹிந்தியில் பண்ணுறேன் நான் April 4th. வணக்கம் சீனியர். வணக்கம் சீனியர். பிகாஸ் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். சார் எனக்கு ஒரு சின்ன ஆசை, உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நல்லா தேங்க்யூ. எல்லாத்தையுமே கார்த்திக் தான். இல்லை நான் சீனியர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். என்னுடைய சீனியர் அவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் டில் விண்ணை தாண்டி வரைக்கும் எல்லா படத்துலையும் ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேரக்டர் கொடுக்குறாரு. ஓகே, அக்செப்டபிள். பட் ஆனால் எல்லாமே லவ் ஃபெயிலியரில் போய் முடியுது. இதுக்காக சார் அந்த லவ் ஃபெயிலியர் தான் கான்செப்ட் கொடுக்குறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல லவ் சக்ஸஸ் ஆகிடுது அந்த மாதிரி எதுவும் பர்டிகுலர் ரீசன்லாம் கிடையாது. இந்த மாதிரி அமையிற சார் உங்களுடைய தான் கதை பேசிக்காக மெக்கானிக்காக லவ் ஃபெயிலியர் ப்ளஸ் தோணுது எனக்கும். Sorry guys, sorry sir. Thank you. Sir, why do you choose the name Karthik for every film, sir? We know that you said actually why cinema? Why cinema na ஒரு காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. எனக்குள்ள ஒரு மைண்ட் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் ஸ்கிரீன் ஒரு மைண்ட் ஸ்கிரீன் நிறைய விஷுவல் லோட ஆரம்பிச்சது. அதுக்கு நான் ஒரு பைத்தியாவே நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மைண்ட் ஸ்கிரீன் காலேஜ் சேரும்போது ஆக்சுவலாக நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேரும்போது எனக்கு ஃபில்ம் இன்ஸ்டியூட் இருக்குன்னு கூட தெரியாது. பட் காலேஜ் படிக்கும்போது நிறைய படங்களை பற்றி பேசணும். மெயினாக இருக்கிறது நாயகன்ற படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் எப்படி எடுத்தாங்க மோதல் அப்ரிஷியேட்டிங் ஃபில்ம் இந்த படம் எப்படி எடுத்தாங்க கேமரா எப்படி போகாதுன்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் எவ்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ் ஜர்னி ஸ்டார்ட்ஸ். ஒரு பேஷன் சினிமா சேரணும் ஆக்சுவலி சேர்ந்து. ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக ஆக்சுவல் பண்ணவே பிடிக்காது. ஆக்சுவல் ஜஸ்ட் டு மேக் சம் மணி. பட் ஐ ஒர்க் வித் ராஜீவ் மேனன் சார் மின்சார. அதுக்கப்புறம் ஒரு 5-6 years இந்த ஜேர்னியில் ஒரு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சார் உங்கள் படத்தில் காமெடிஸ் சார் உங்கள் படத்தில் காமிக்ஸ் ஏன் கம்மியாக இருக்கு? காமெடி ஏன் கம்மியாக இருக்குது சார்? காமெடி அது ஏன் இதுவாக இருக்கு? காமெடிஸ் பெருசாக ஒன்றும் இல்லை படத்தில், அதுக்காக கேட்குறேன். ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தான்
காமெடியே இல்லை அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் தேவைன்னா அவர் வச்சுருக்காங்க. Do you have any idea of taking any Yeah, definitely. கேட்கல. சூர்யா. Okay, let's give a chance to Ruben now. Jesse. டாமினேட்டிங் கேரக்டர் டாமினேட் பண்றாங்க. ஏன் மேல் டாமினேட் பண்றாங்க? I think filmmaker-உடைய perspective தான் நினைக்கிறேன். It's not fair to say that entirely. There are a lot of films with strong female. கோவில் பட்டி வீரலட்சுமி எக்ஸாம்பிள் வீடியோ இல்ல இல்ல எப்படின்னா ஒரு 15 பசங்க கேள்விக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் போற கேள்வி நீங்க தான் கேட்பீங்க. Women should come out and do that. Keep in mind. Yeah. If Nani director Anand Sona, the first reaction from my mom will be no, don't, because Tamil cinema can't. So please tell your mother that in my unit I have 5 assistant directors, they're all girls. But that is No, it's changing. It's a very good industry right now, and there are a lot of women doing really well. There are a lot of women filmmakers. The Vepame was directed by a girl called Anjana. yeah. So, இருக்கு நீங்க இறங்கி வந்தா தான் தெரியும். வாங்க. Yeah, and I should say that I like Nani. கேட்கல. Keep in mind. Naidu is brilliant. Thank you. At least one person liked it. Yeah. Thank you. What you lack when compared to Hollywood directors in terms of thinking, imagining, creativity on this? We lack money. அதான் நாங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணுறோங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு படம் போய் வரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதான் முயற்சி போயிட்டே இருக்கு. என்னுடைய படத்துல வந்து நானே சொன்ன தப்பாயிடும். சரி வேற படத்துல இருந்து ஜெசி பண்ணீங்க கூட்டமா ஒரு சிங்கிள் And that will be end of the question round. சக்தி சிதம்பரம் நினைக்கிறேன் அது. Now the much awaited results are going to be announced now. So, let's hear it. We start with a special mention. The Best Director Award goes to Ramya Ananthi for Karnal Meet. Can we have a next please? Is she here? Is she here? Is she here? ரெடி ஸ்டார்ட் பண்ண வீடியோ. We don't have Ramya here. We move on to the next one. டேய் நோட Best சொல்றாங்க. Music by Brito for Karnal Meet. Brito here? Okay. Brito's here. Best Actor Radhika for Thodarum Nigalvugal. யாருக்கு தெரியும் திறந்து பார்த்தா தெரியும். ஒன்னதான் யாரு கட்ட சொன்னா? ஒன்னதான் யாரை கேட்டாங்க? நான் கொஞ்சம் நவுறேன், இந்த அழகெல்லாம் எடுக்கணும்ண்ணா. நான் கொஞ்சம் நவுறேண்ணா, இந்த மூஞ்செல்லாம் பார்க்கணும். Best DOP Karthik Muthukumar for Mauna Viradam. சரியானப்பா, அது ரொம்ப நல்லா இருந்தது. நோட வருதுன்ற நீ இல்லை அப்போ சீப்போ வாடா
நீ போ வாடா டேய் நீ போடா வாடா டேய் இப்படி எத்தா ஏன்டா அந்த பக்கம் போயிடுங்களேன்டா ஏன்டா இப்படி வாங்குறீங்க Now for the best editor, Zairam for the Joker. ஆடாங்க கெட்ட வார்த்தை வந்து Now for the top 3 movies, the third place goes to Ravalam by Karthik Subbaraj. எதுடா ராவணன் என்ன படம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு கால் தான் தெரியுது Second place, Dhruva Natsathiram by Arvind Subramanian. And the winner of Reeds of Fire 2011, the movie Kal by Manju Nathan. வழிவுறான்லாம் பாரு And now it was Dr. Venugopal to do a memento to Mr. Gautam Vasavenan. So thank you for being here.